sa ni sa ri ma ga ma re ga ma pa ma ga re sa da da pa. புல்வெளி பெய்யும் சாரலை போல நீலம் குளிர் செய்யும் வான்மழை போல வான்வெளி உலவும் சூரியன் நிலவாய் தானென நினையா படைப்பும் நிலமாய் ஆசியும் அமைதியும் அகம் சேரவே இயேசு கிறிஸ்துவின் மனநிலை வேண்டும். ஆசியும் அமைதியும் அகம் சேரவே இயேசு கிறிஸ்துவின் மனநிலை வேண்டும். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழ்கின்ற அருமையான என் சகோதர சகோதரிகளே, மரியாவிச்சன் நேயர்களே, அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள், வாழ்த்துக்கள். பொதுக்காலத்தினுடைய 17வது ஞாயிற்றுக்கிழமையில் நாம் இருக்கின்றோம். பொதுக்காலத்தினுடைய 17வது ஞாயிற்றுக்கிழமை இறைவார்த்தை சிந்தனைக்கு உங்களை அன்போடு அழைக்கின்றேன். இந்த இறைவார்த்தையானது லூக்கா நற்செய்தி 11வது பிரிவு 1 முதல் 13 வரை உள்ள இறை வசனங்களாக இருக்கின்றன. அக்காலத்தில் இயேசு ஓரிடத்தில் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார். அது முடிந்ததும் அவருடைய சீடர்கள் ஒருவர் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தம் சீடருக்கு இறைவனிடம் வேண்ட கற்றுக் கொடுத்தது போல எங்களுக்கும் கற்றுக்கொடும் என்றார். அவர் அவர்களிடம், நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது இவ்வாறு சொல்லுங்கள்: தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்பெறுக, உமது ஆட்சி வருக, எங்கள் அன்றாட உணவை நாள்தோறும் எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோர் அனைவரை நாங்கள் மன்னிப்பதால் எங்கள் பாவங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீயனிடமிருந்து எங்களை விடுவித்தரும் என்று கற்பித்தார். மேலும் அவர் அவர்களை நோக்கி பின்வருமாறு கூறினார்: உங்களுள் ஒருவர் தம் நண்பர்களிடம் நள்ளிரவில் சென்று, நண்பா, 3 அப்பங்களை எனக்கு கடனாக கொடு, என்னுடைய நண்பர் ஒருவர் பயணம் செய்யும் வழியில் என்னிடம் வந்திருக்கிறார், அவருக்கு கொடுக்க என்னிடம் ஒன்றுமில்லை என்று சொல்வதாக வைத்துக்கொள்வோம். உள்ளே இருப்பவர், எனக்கு தொல்லை கொடுக்காதே, ஏற்கனவே கதவு பூட்டியாயிற்று, என் பிள்ளைகளும் என்னோடு படுத்திருக்கிறார்கள், நான் எழுந்திருந்து உனக்கு தர முடியாது என்பார். எனினும் அவர் விடாப்பிடியாய் கதவை தட்டி கொண்டே இருந்தால், அவர் தம் நண்பர் என்பதற்காக எழுந்து கொடுக்காவிட்டாலும் அவரது தொல்லையின் பொருட்டாவது எழுந்து அவருக்கு தேவையானதை கொடுப்பார் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும். ஏனெனில் கேட்போர் எல்லாரும் பெற்றுக்கொள்கின்றனர், தேடுவோர் கண்டடைகின்றனர், தட்டுவோருக்கு திறக்கப்படும். பிள்ளை மீனை கேட்டால் உங்களுள் எந்த தந்தையாவது மீனுக்கு பதிலாய் பாம்பை கொடுப்பாரா? முட்டையை கேட்டால் அவர் தேளை கொடுப்பாரா? தீயோர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நற்கொடைகள் அளிக்க அறிந்திருக்கிறீர்கள். அப்படியானால் விண்ணக தந்தை தம்மிடம் கேட்போருக்கு தூய ஆவியை கொடுப்பது எத்துணை உறுதி. கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவை உமக்கு புகழ். இறை இயேசுவுக்குள் வாழுகின்ற அருமையான என் சகோதர சகோதரிகளே, இன்றைய மைய சிந்தனையாக எடுத்திருக்கக்கூடியது மானிடத்திற்கான ஜெபம். மானிடத்திற்கான ஜெபம். எல்லோரும் ஜெபம் செய்கிறார்கள், எங்கேயோ கடவுள் இருக்கிறார் என்று ஜெபம் செய்கிறார்கள். அதனுடைய அடிப்படையில் சீடர்கள் பார்க்கிறார்கள், சுற்றுமுற்றும் பார்க்கிறார்கள். யோவானுடைய சீடர்கள் ஜெபம் செய்கிறார்கள், தவம் செய்கிறார்கள், ஒருத்தல் செய்கிறார்கள். நம்முடைய சமூகத்திலும் அப்படித்தான். மற்றவர்கள் ஜெபக்கூட்டம் வைக்கிறார்கள், ஜெப கொண்டாட்டம் வைக்கின்றார்கள், ஜபிக்கின்றார்கள், தவக்காலத்தை கொண்டாடுகிறார்கள், தவக்கால திருப்பயணத்தை மேற்கொள்கிறார்கள். நமக்கு மட்டும் ஏன் இல்லை என்ற ஒரு கேள்வி எழுப்புவதை நாம் பார்க்கின்றோம். இவ்வாறாக மனிதர்களை பார்த்து ஒருவன் ஒன்றை செய்தால் நல்லது போல தோன்றினால்
அவனே அதை பின்பற்ற வேண்டும் என்று நினைக்கின்றான். ஜெபிப்பதிலும் அப்படித்தான், படிப்பதிலும் அப்படித்தான், விளையாடுவதிலும் அப்படித்தான், உண்பதிலும் அப்படித்தான். ஆக எல்லாவற்றையும் மனிதர்கள் மாறி மாறி ஒருவரை பார்த்து கண்டுபிடித்து அதை பின்பற்றுவதை பார்க்கிறோம். இயேசுனுடைய சீடர்களுக்கும் யோவானுடைய சீடர்கள் ஜெபம் செய்கிறார்கள். நம்ம குரு அதுபோல் கற்றுத்தரவில்லை என்ற ஒரு குறைபாடு இருந்தது. எனவே யோவான் கற்றுக் கொடுத்திருக்கிறார், அவர்கள் ஜெபிக்கிறார்கள், எங்களுக்கும் கற்றுத்தாரும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேண்டுதலை வைக்கின்றார். அன்புக்குரியவர்களே, ஜெபித்தல் மிக மிக முக்கியமான ஒன்று. அந்த ஜெபம் எனக்கான ஒன்றாக இருக்கலாம், அருகில் இருக்கக்கூடியவர்களுடையதாக இருக்கலாம், குடும்பத்தில் இருக்கின்றவர்களுக்காக இருக்கலாம். ஆனால் இயேசுவினுடைய ஜெபத்தை நாம் ஆய்ந்து பார்த்தோம் என்றால் அந்த ஜெபமானது மானிடத்திற்கான ஒரு ஜெபம், மனித குலத்திற்கான ஒரு ஜெபம். தனி மனிதனுக்கு மட்டுமல்ல, குடும்பத்திற்கு மட்டுமல்ல, ஒரு சமூகத்திற்கு மட்டுமல்ல, மாறாக மானுட குலத்திற்கே நன்மை பயக்கின்ற, மானிட குலத்திற்காக ஜெபிக்கின்ற ஒரு ஜெபமாக இருக்கிறார். அதை பற்றி தான் சிந்திக்கின்றோம். எனவே இந்த ஜெபத்திலே பார்த்தோம் என்று சொன்னால் கடவுளை போற்றுவது இருக்கிறது, கடவுளிடத்தில் வேண்டுவது இருக்கிறது, கடவுள் நம்மை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தீயோனிடமிருந்து கடவுள் நம்மை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கின்றோம். நாம் பிறருடைய குற்றங்களை மன்னிப்பது போல கடவுள் நம்முடைய குற்றங்களை மன்னிக்க வேண்டும் என்று இருக்கிறது. இவ்வாறாக பாவ மன்னிப்பாக, கடவுளை போற்றுவதாக, கடவுளுக்கு நன்றி சொல்வதாக, பிறருடைய குற்றங்களை மன்னிப்பதாக, தீமைகளிலிருந்து விலக்குவதற்கான ஒன்றாக இருப்பதை பார்க்கிறோம். எனவே மானிட குலத்திற்கு பொதுவான ஒரு ஜெபமாக இருக்கிறது. அதை எந்த வரிகள் சுட்டி காட்டுகிறது என்று சொன்னால், விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, விண்ணுலகில் இருக்கிற தந்தையே என்று சொல்லுகின்ற பொழுது எல்லாருக்கும் பொதுவான ஒரு தந்தை கடவுள், தாய் கடவுள், எல்லாருக்கும் எல்லாமாக இருக்கின்ற கடவுள் என்பதை நாம் பல்வேறு விதத்தில் புரிந்து கொள்ளுகின்றோம். எனவே இயேசுனுடைய ஜெபம் என்று சொல்லக்கூடியது எல்லாருக்கும் பொதுவான ஒன்று, மானிட குலத்திற்கே பொதுவான ஒன்று. அந்த மானிட குலத்திற்கு பொதுவான ஒன்று என்று சொல்லுகின்ற பொழுது நம்முடைய கத்தோலிக்க திரு அவையில் இருக்கின்ற அந்த திருப்பலியில் இருக்கின்ற ஜெபத்தை நான் சிந்தித்து பார்த்தேன். சிறு பையனாக இருக்கின்ற பொழுது அதை பற்றியெல்லாம் அதிகமாக சிந்திப்பதில்லை. ஆனால் இப்பொழுது வர வர திருப்பலியை நிறைவேற்றுகின்ற பொழுது, அந்த ஜெபங்களை சொல்லுகின்ற பொழுது மிக அருமையான அர்த்தங்களை உடையதாக இருப்பதை பார்க்கின்றேன். திருப்பலியுடைய தொடக்கம் ஒப்புற வழிபாடாக இருக்கிறார். உலகத்தோடும் இயற்கையோடும் அயலாரோடும் கடவுளோடும் ஒப்புரவாகின்ற ஒரு நிகழ்ச்சியாக இருக்கிறார். அதை தொடர்ந்து வருகின்ற சபை மன்றாட்டு, சபை அனைவருக்குமான ஒரு மன்றாட்டாக இருக்கிறது. அதை தொடர்ந்து வருகின்ற இறைவார்த்தை பகுதி, இறைவார்த்தை பழைய ஏற்பாட்டிலிருந்தும் புதிய ஏற்பாட்டிலிருந்தும் நற்செய்தியிலிருந்தும் வருகின்ற அந்த பகுதிகள் மிக மிக அர்த்தமுள்ள ஒன்றாக இருப்பதை பார்க்கின்றேன். எனவே இந்த பகுதிகளை கடந்து அந்த காணிக்கை பகுதிக்குள் செல்லுகின்ற பொழுது அங்கே இருக்கின்ற வசனங்கள் எல்லாம் மிக அருமையாக இருக்கிறது. ஆண்டவர் இயேசுவை நினைவு கூறுகின்ற, அவருடைய இரவு உணவை நினைவு கூறுகின்ற, அதனுடைய அர்த்தத்தை நினைவு கூறுகின்ற விதத்தில் இருப்பதை பார்க்கின்றோம். இயேசுனுடைய அந்த அர்ப்பணம் என்று சொல்லக்கூடியது எல்லோருக்குமாக பலருக்குமாக சிந்தப்படுகின்ற இரத்தமாக இருக்கிறது என்று சொல்லுகின்றார். அதனுடைய தொடர்ச்சியாக அந்த ஜெபங்கள் வருகின்ற பொழுது திரு அவைக்காக ஜெபிக்கின்றோம், திரு தந்தைக்காக ஜெபிக்கின்றோம், ஆயர்களுக்காக ஜெபிக்கின்றோம், பணியாளர்களுக்காக ஜெபிக்கின்றோம், எல்லாருக்காக, மக்கள் எல்லாருக்காக வேண்டி ஜெபம் செய்கின்றோம். அது மட்டுமல்ல, நம்மை விட்டு பிரிந்து சென்ற நம்முடைய பெற்றோர்கள், உற்றார்கள், உறவினர்கள், சகோதரர்கள், சகோதரிகளுக்காக நாம் ஜெபிக்கின்றோம். எனவே இருக்கின்றவர்கள், இறந்து போனவர்கள், அனைத்து நபர்களுக்காக வேண்டி ஜெபம் செய்கின்றோம். இதிலே அன்னை கன்னிமரியாள் வழியாகவும், யோசேப்பு வழியாகவும், புனிதர்கள் வழியாகவும் நாம் ஜெபம் செய்கின்றோம். கடைசியாக வருகின்ற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய ஜெபத்தை சொல்லி கடந்து செல்லுகின்றோம், நன்றி மன்றாட்டுக்கு கடந்து செல்லுகின்றோம். ஆக திருப்பலியில் இருக்கின்ற ஜெபத்தினுடைய பகுதிகள் அனைத்துமே மிக பொருத்தமான ஒன்றாக இருப்பதை பார்க்கின்றேன். அதை உணர்ந்து நாம் சொல்லுகின்ற பொழுது, ஜெபிக்கின்ற பொழுது உண்மையிலே நமக்குள் ஒரு மகிழ்ச்சி ஏற்படுகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழ்கின்ற அருமையான என் சகோதர சகோதரிகளை, மரியாவிஷன் பார்த்து கொண்டிருக்கின்றவர்களை, கேட்டுக்கொண்டிருக்கின்றவர்களே, இந்த இறைவார்த்தையை நாம் அடிக்கடி சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். கடவுள் நல்ல தந்தையாக இருக்கின்றார்.
நல்ல தந்தையாக இருக்கின்றவர் எப்பொழுதுமே நன்மையைத்தான் நமக்கு கொடுப்பார். எனவே தான் மகன் முட்டை கேட்டால் தேளை கொடுப்பதில்லை தந்தை என்று அருமையாக சொல்லுகின்றார். மீனை கேட்டால் பாம்பை பிடித்து கொடுப்பதில்லை. அந்த அளவிற்கு தந்தையாகிய கடவுள், தாயாகிய கடவுள் நம் அனைவருக்கும் நல்ல ஒரு தந்தையாக இருக்கின்றார், இறைவனாக இருக்கிறார் என்பதை இன்றைய நற்செய்தியானது நமக்கு சொல்லி காட்டுகிறார். எனவே இதை சொல்லுகின்ற பொழுது நமக்குள் இருக்கின்ற தேடல், நமக்குள் இருக்கின்ற முனைப்பு, நமக்குள் இருக்கின்ற விடாமுயற்சி, தொடர் முயற்சி, இவைகளை பற்றி நாம் என்ன செய்ய வேண்டும்? கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும், தட்டிக்கொண்டே இருக்க வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் சொல்லுவார். கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுகள் திறக்கப்படும் என்று அருமையாக சொல்லுகின்றார். இன்றைய சமூகத்தினுடைய போக்கை பார்க்கின்ற பொழுது இந்த அளவிற்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தாலும் அந்த ஜெபத்திலே நாம் தளர்ச்சி உறுகின்றோம், தளர்ந்து விடுகின்றோம், சோர்ந்து விடுகின்றோம், விடாமுயற்சியில் சோர்ந்து விடுகின்றோம். பல்வேறு நிலைகளில் நம்முடைய விசுவாசம் என்பது, நம்முடைய ஜெபம் என்று சொல்லக்கூடியது சோர்வுற்ற ஒன்றாக இருப்பதை பார்க்கிறோம். அந்த நேரத்தில் சோதனையில் எங்களை விடாதையும் என்று தள்ளிவிடாதையும் என்று சொல்லுகின்ற பகுதியை நாம் மீண்டும் மீண்டும் சொல்ல வேண்டும். சோதனைக்குட்படுத்துவது விடாமுயற்சியற்ற நிலைமையாக இருக்கலாம், சுதந்திரமான நிலைகளாக இருக்கலாம், எதிர்ப்பு மனநிலைகளாக இருக்கலாம், சமூக சூழ்நிலைகளாக இருக்கலாம். பல்வேறு விதத்தில் நாம் என்ன செய்கின்றோம்? சோர்ந்து போகின்றோம். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த இறைவார்த்தை கொடுக்கின்ற செய்தியை கேட்போம். எல்லோருக்காக வேண்டி நாம் ஜெபிப்போம். எங்களையெல்லாம் பாசத்தோடு படைத்து பராமரித்து வருகின்ற எங்கள் நல்ல தந்தை இறைவா, இந்த வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்கள் அனைவரையும் ஆஸ்வதித்தருளும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும் என்று நாங்கள் ஜெபிக்கின்ற பொழுது அனைத்து தீமைகளிலும் நாங்கள் விடுபட்டு நல்ல நிறைவான மகிழ்ச்சியான புனிதமான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டிய ஆற்றலை எங்களுக்கு தாரும். பல்வேறு சோதனைகள் வேதனைகள் வருகின்ற பொழுதும் ஆண்டவர் இயேசுனுடைய ஜெபத்தை சொல்லி நாங்கள் திடமடைந்து உறுதியடைந்து நம்பிக்கை கொண்டவர்களாக வாழ வேண்டிய ஆற்றலை தாரும். ஆமென். தந்தை, மகன், தூயாவின் பெயராலே ஆமென்.